வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 30 வியாழக்கிழமை. இந்த வீடியோல உங்களுடைய காய்கறிக்கான செலவை எப்படி பாதியா குறைக்கலான்னு பார்க்க போறோம். எப்படின்னா, இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் இருக்கிற காய்கறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விலை குறைவான காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். இன்னைக்கு பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபா, தக்காளி கிலோ 50 ரூபா, பீன்ஸு கிலோ 130 ரூபா, முட்டைக்கோஸ் கிலோ 15 ரூபா, சின்ன வெங்காயம் கிலோ 45 ரூபா, பூண்டு கிலோ 110 ரூபா, இஞ்சி கிலோ 85 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபா, முருங்கைக்காய் கிலோ 50 ரூபா, கேரட் கிலோ 50 ரூபா, பச்சை மிளகாய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை பட்டாணி கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கீரை வகைகளில் பாலக்கீரை ஒரு கட்டு 12 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபா, மல்லித்தழை ஒரு கட்டு 10 ரூபா, புதினா ஒரு கட்டு 5 ரூபா, கருவேப்பிலை ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பஜ்ஜி மிளகாய் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீக்கங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாகக்காய் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளை பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனைக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அகத்திக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் ஒரு கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, எலுமிச்சங்காய் கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய காய்கறி செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் வாங்கணும்னு பார்த்துடலாம். இன்னைக்கு புதினா ஒரு கட்டு 5 ரூபா, மல்லித்தழை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளை பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கீரை வகைகள்லாம் ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்குது, வாழைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகள் இப்போ சீசனில் விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க. காய்கறிகளோட விலைகள் வெயில் காரணமாக கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. தக்காளியோட விலை அதிகரிச்சிருக்கு. முருங்கைக்காய் மற்றும் எலுமிச்சங்காயோட விலைகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. பீன்ஸோட விலையுமே அதிகமாக இருக்குது. இந்த விலை அதிகமாக இருக்கிற காய்கறிகளை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குங்க. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில் விலைக்குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிக்கலாம். நாளைக்கு காய்கறிகளோட விலை என்னன்னு பார்க்கலாம். நன்றி.